மேடம் ஒரு நிமிஷம். நான் சமைச்சதுனால தானே டிஃபன் வேண்டான்னு சொல்றீங்க. பரவாயில்ல, அதுக்காகலாம் நான் வருத்தப்படல. ஆனா எதுக்காக உங்க மகன் கிட்ட பேசாம அவனை கஷ்டப்படுத்துறீங்க? அப்படி அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில என் கழுத்துல தாலியை கட்டிட்டான். அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுப்பீங்களா? உங்க மேல உயிரை வச்சிருக்கிற புள்ளைய இப்படிதான் நீங்க அவமானப்படுத்துவீங்களா? உங்களால அவன் எந்த அளவுக்கு மனசு நொந்து போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? பாவம் ஆதி, நடந்ததை மறந்துட்டு பழையபடி அவன் கிட்ட பேசுங்க. ஏன்னா இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உங்க கோபத்தினால இங்க யாருமே சுதந்திரமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு பேச கூட பயப்படுறாங்க. அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சபாஷ் சபாஷ். இது வரைக்கும் யாருமே எங்க அம்மாவை பார்த்து கேட்காத ஒரு கேள்விய மொத தடவை நீ கேட்டிருக்க. குட், வெரி குட். புது மருமகனா இப்படிதான் இருக்கணும். மதி, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நானே அமைதியா இருக்கும்போது நீ எதுக்கா அம்மா எதிர்த்து பேசிட்டு இருக்க? டேய், எதுக்குடா இப்ப மதிய திட்டுற? அவ கேட்டதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே அவ கேக்குறான். அக்கா சும்மா இருங்கக்கா, உங்களை பார்த்தா அவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஏய், எங்க இருந்தோ என் வீட்டுக்குள்ள வந்துட்டு எனக்கே அட்வைஸ் பண்றியா? உன்னோட பேச்சுல இருந்தே நீ எவ்வளவு பெரிய திமிரு பிடிச்சவன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நியாயத்தை தானே கேக்குறேன். அதனால என்ன நீங்க திமிரு பிடிச்சவன்னு சொன்னா நான் அதுக்காகலாம் கவலைப்பட மாட்டேன். ஆனா நீங்க பண்றது சரின்னு நீங்க நினைக்காதீங்க. மதி, நிறுத்து மதி. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி எங்க அம்மா எதிர்த்து பேசுவேன்? டேய் டேய் டேய், டேய் தம்பி, இப்ப எதுக்கு மதி மேல கோவப்படுற? அண்ணே, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஏற்கனவே அம்மா என் மேல மன வருத்தத்தில் இருக்காங்க. நானும் அவங்க நம்பிக்கை கெடுத்துட்டேன்னு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் ஆளாளுக்கு ஒண்ணு பேசினா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாரும் கொடுக்கிற தைரியத்துல தான் இவ்வளவு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டா. ஆதி, நான் யாராலையும் பேசல. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் பேசுறேன். நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, பெரியவங்களோ சின்னவங்களோ என் கண்ணு முன்னால யாரு தப்பு செஞ்சாலும் நான் கேட்கதான் செய்வேன். சபாஷ். மா